வணக்கம். 2026க்கான புதிய தமிழ்நாடு அமைச்சரவை லிஸ்ட் வெளியாயிடுச்சு. இந்த முழு பட்டியலையும் எந்த சார்பும் இல்லாம ரொம்ப தெளிவா நம்ம அலச போறோம். எந்தெந்த முக்கியமான துறைகளை யார் யார் நிர்வகிக்க போறாங்க, இந்த புதிய அரசாங்கத்தோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு இப்ப ஸ்ட்ரைட்டா பார்க்கலாம் வாங்க. இந்த அலசல்ல நம்ம மெயினா கவர் பண்ண போற விஷயங்கள் இதுதான். முதல்ல புதிய அரசு மற்றும் முதலமைச்சர் பத்தி பார்க்கலாம். அப்புறம் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் அவங்களோட துறைகள். அதற்கடுத்து மற்ற கூடுதல் துறைகள். ஃபைனலா ஏன் இந்த அமைச்சரவை ஒரு தற்காலிக அமைப்புன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். புதிய அரசு மற்றும் முதலமைச்சரோட பொறுப்புகள். இந்த மொத்த அறிவிப்பிலே எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் இந்த நம்பர் தாங்க, 10. ஆமா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட அரசு இயந்திரமும் இப்போதைக்கு வெறும் 10 பேர் கொண்ட ஒரு ஆரம்ப அமைச்சரவையால தான் நிர்வகிக்கப்பட போகுது. நினைச்சு பாருங்க. புதிய முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்க திரு ஜோசப் விஜய் அவங்க கிட்ட இப்போதைக்கு எவ்வளோ பெரிய பொறுப்புகள் இருக்குன்னு பாருங்க. ஒரு பக்கம் பொது நிர்வாகம், IAS, IPS, காவல்துறைன்னு மாநிலத்தோட ஒட்டுமொத்த சட்ட ஒழுங்கையும் அவரே கண்ட்ரோல் பண்றாரு. இன்னொரு பக்கம் நகர்ப்புற வளர்ச்சி, குடிநீர் வழங்கல், அது மட்டும் இல்லாம மகளிர், இளைஞர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாடுன்னு ரொம்ப முக்கியமான அடிமட்ட தேவைகளையும் அவரே நேரடியாக கவனிக்கிறாரு. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய நிர்வாகச் சுமைதான் இல்லையா? அடுத்து நம்ம பார்க்க போறது மைய அமைச்சரவை, அதாவது கோர் கேபினெட், அமைச்சர்கள் மற்றும் அவங்க துறைகள். மாநிலத்தோட முதுகெலும்பா இருக்கிற மிகப்பெரிய துறைகள் எல்லாம் இந்த மையக்குழு கிட்ட எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னு கவனிங்க. திரு ஆனந்த் அவங்க கிட்ட ஊரக வளர்ச்சி, பஞ்சாயத்து மற்றும் பாசனத்துறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. திரு ஆதவ் அர்ஜுனா பொதுப்பணிகள், நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டுத்துறையை கவனிக்கிறார். டாக்டர் அருண்ராஜ் ஒட்டுமொத்த சுகாதாரம் மற்றும் கல்வித்துறையை கையில் எடுத்திருக்கார். அதே போல திரு செங்கோட்டையன் அவங்க மிக முக்கியமான நிதி மற்றும் ஓய்வூதிய துறைகளை நிர்வகிக்க போறார். ரொம்பவே வெயிட்டான போர்ட்ஃபோலியோஸ் இது எல்லாமே. சரி, இது போக மீதமுள்ள மற்ற சிறப்பு மற்றும் கூடுதல் துறைகள் யார் யார்கிட்ட இருக்குன்னு தொடர்ந்து பார்ப்போம். மிச்சம் இருக்க அந்த முக்கியமான துறைகளும் எப்படி வேகமா அடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. திரு வெங்கட்ராமன் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையை கவனிக்கிறார். இப்போ திரு நிர்மல்குமார் அவங்களோட பொறுப்புகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மின்சாரம், சட்டம், நீதிமன்றங்கள், சிறைத்துறை, தேர்தல்கள்னு பல முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு பன்முக இலாகா அது. இது போக பள்ளிக்கல்வி மற்றும் தகவல் துறைக்கு திரு ராஜ்மோகனும், இயற்கை வளத்துறைக்கு டாக்டர் பிரபுவும், தொழில்துறைக்கு செல்வி கீர்த்தனாவும் பொறுப்பேற்றிருக்காங்க. ஃபைனலா இந்த தற்காலிக அமைப்பு ஏன், இதோட பின்னணி வியூகம் என்னன்னு பாத்திரலாம். இவ்வளவு பெரிய மாநிலத்தை, இவ்வளவு பொறுப்புகளை வெறும் 10 பேர் மட்டும் எப்படிங்க சமாளிக்க முடியும்? இந்த கேள்வி உங்களுக்குள்ளேயும் கண்டிப்பா வந்திருக்கும். ஒரு மாநிலத்தோட தினசரி செயல்பாடுகளுக்கு இது எப்படி சாத்தியம்? அதுக்கான விடை என்னன்னா, இது ஒரு ஸ்ட்ரிக்டான தற்காலிக ஏற்பாடு மட்டும்தாங்க. இப்போதைக்கு இந்த அமைச்சர்கள் கூடுதல் துறைகளை தற்காலிகமாக தான் சுமந்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே அமைச்சரவை விரிவுபடுத்தப்படும். அப்போ இந்த அதிகப்படியான பொறுப்புகள் எல்லாம் பிரிக்கப்பட்டு புதிய அமைச்சர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும். அப்படி புதிய அமைச்சர்கள் வரும்போது இன்னும் பல அதிரடியான புதிய திட்ட அறிவிப்புகளை நாம உறுதியா எதிர்பார்க்கலாம். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு கேள்வி எழும்புறது சகஜம்தானே. இந்த பிரம்மாண்டமான பொறுப்புகளுக்கு இப்போதைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இந்த அமைச்சர்கள் சரியான சாய்ஸ் தானா? இவ்வளவு பெரிய சுமையை இவங்க சிறப்பா கையாளுவாங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சிறப்பான அலசல்ல சந்திப்போம்.